மொறு மொறுன்னு முந்திரி பருப்பு பண்ருட்டியிலிருந்து நேரடி விற்பனை. பெரிய பெரிய பருப்பு, தரமான பருப்பு. ஆர்டர் நவ். அறநிலையத்துறை சார்பில் சேகர் பாபு அவர்கள் பகிரங்கமான ஒரு மன்னிப்பை வந்து கேட்டிருக்காரு செல்வ பெருந்தகை கிட்ட. இது ஏன் அப்படிங்கறத உங்களுக்கு டெப்தா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ தமிழிசைக்கு அனுமதி இருக்கு, செல்வ பெருந்தகைக்கு இல்லையா அப்படிங்கிற இன்னொரு கேள்வியும் பெரும் அளவில் கேட்கப்பட்டு இருக்கு. ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸ்ல இப்போ வந்திருக்கிற திராவிட கட்சிகள் ஆகட்டும், எல்லா கட்சியும் நம்ம தமிழகத்திலேயே ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, எல்லாமே ஒண்ணுதான், எல்லாருமே ஒண்ணுதான், எல்லா மக்களும் மக்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரும் அளவுல வந்து ஒரு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு இருக்கு. பட் இப்போ நம்மளோட வீடியோஸ்ல நம்மளோட கண்டென்ட்ஸ்ல இந்த மாதிரி போடுறோம் அப்படிங்கும் போது ஒரு ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் போட்டிருந்தாரு. ஸோ நீங்க வந்து அவர் எப்படி திருமாவளவன் அவர்களை பத்தி பேசியிருந்தோம் ஒரு லாஸ்ட் வீடியோஸ்ல. ஸோ அவர் வந்து நீங்க அவரை பத்தி இப்படி பேசுறீங்க, இந்த மாதிரி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பிச்சவரு, எங்களுக்கு வந்து திரௌபதி அம்மன் கோவில்ல இப்போ வரைக்கும் எங்களுக்கு அலௌடு கிடையாது, இதை பத்தி யாருமாவது பேசுறீங்களா, எங்களுக்கான ஒரு நீதி வாங்கி நீங்க தரீங்களா அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாரு. அது பார்க்கும்போது ரொம்ப ஹார்ட் ஃபில்ட்டா இருந்துச்சு. லைக் அவரோட ஃபீலிங்ஸ் மொத்தத்தையும் வந்து கொட்டியிருந்தாரு அவரு. ஸோ அந்த இஷ்யூஸ் வந்து பார்க்கும்போது பாரு இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தோணல் இருக்கிற இந்த ஒரு சூழலையில ஒரு செல்வ பிறந்தகை வந்து அவரு அவரு ஒரு நல்ல ஒரு ஃபேமான ஒரு தலைவர் கரெக்டா. இப்போ அதுவும் வந்து ஆளும் கட்சியில இருக்கிறாரு, தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவரா இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரும் அந்தஸ்துல இருக்கிற அந்த ஒரு நபரை கோவிலுக்குள்ள அனுமதி பண்ணல. உண்மையா தான் நான் பேசிட்டு இருக்கேன். வல்லக்கோட்டையில முருகன் கோவில் கும்பாபிஷேகம் ஒன்று வந்து பெரும் அளவில் நடத்துறாங்க. ஸோ அந்த கும்பாபிஷேகத்துக்கு கரெக்டாக செல்வ பிறந்தகை அவர்கள் என்ட்ரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அந்த அலுவலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் அவரை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸ்டாப் பண்ணி அவரை போக வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளோ பேர் மத்தியில இது எல்லாமே நடக்குது அப்படிங்கும் போது அவருடைய மனப்பான்மை, அவருடைய மனசு எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படிங்கிறத யோசிக்கணும். அடுத்து மூலவரை வந்து விமானத்தின் மீது புனித நீர் ஊத்தும் போது மட்டும் நம்மளுடைய தமிழிசை அக்கா அவர்களை அனுமதி பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து உள்ள இருந்திருக்காங்க. அவங்க இருக்காங்க, இவங்களும் ஒரு கட்சியில இருக்காங்க, பட் இவங்க போக விடல அப்படிங்கிறது அங்க எவ்வளவு பெரிய ஒரு தர்ம சங்கடத்திற்குரிய ஒரு விஷயமா மாறி இருக்கும் அப்படிங்கிறது அந்த சூழ்நிலை எல்லாருக்கும் புரிய வைக்குது. சோ அதுக்கு வந்து அவர் சொல்லியிருக்காரு ஒரு ரிப்ளை, இது என்ன புதுசா, ஒரு 2000 வருட காலமா இது இப்படிதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செல்வ பிறந்தகை அவர்கள் ரொம்ப ரொம்ப நார்மலா அவர் சொல்லியிருக்காரு. ஒரு பெரும்பான்மையோட ஒரு பெருந்தன்மைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவர் பதிவிட்டிருக்காரு. பட் இதற்கான ஒரு கண்டனம் அப்படிங்கிறது மிக அதிக அளவுல இருந்துச்சு. ஸோ உங்களுடைய திராவிட ஆட்சியிலேயே எங்களுக்கு எந்த ஜாதியும் கிடையாது, எந்த மதமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தனிச்சு நிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிற நீங்க உங்க கூட்டணியில இருக்கிறவங்களே நீங்க இப்படி எல்லாம் பண்ணலாமா? அதுவும் அறநிலையத்துறையில உங்களுடைய சக ஊழியர்கள் தான் வந்துட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த ஊழியர்களை நீங்க கூப்பிட்டு கண்டிக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சேகர் பாபு மேல இது ஃபுல் விமர்சனமும் திரும்புது. அந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு தவறு நடந்துருச்சு, என்ன மன்னிச்சிருங்க, திரும்பவும் இது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சேகர் பாபு மன்னிப்பெல்லாம் கேட்டிருக்காரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இன்னமும் கண்டினியூ ஆகிறது லெட் இட் கோ அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் அந்த மாதிரி கிடையாது, நாங்கெல்லாம் அப்படி மக்களை நடத்துறது கிடையாது அப்படின்னு சொல்லப்படுற திராவிடம்னு மட்டும் சொல்ல முடியாது, மீதம் இருக்கிற எல்லா கட்சிகளையும் யோசிச்சு பாருங்க. ஸோ எல்லாரும் வந்து இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு இது இந்த மாதிரி இவ்வளோ மோசமா ஏன், அதுவும் வந்து ஃபைட் நம்ம எப்படி வேணா போடலாம், ஏன் இது கொடுக்கல, ஏன் அதை பண்ணல அப்படிலாம் சொல்லலாம். பட் யோசிச்சு பாருங்க, அந்த சுச்சுவேஷன்ல அவர் வந்துட்டு ஒரு இப்ப ஆளும் கட்சியில தான் இருக்கிறாரு, அவருக்கும் அந்த நிலைமையில தள்ளப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது சேகர் பாபுவால மன்னிப்பும் கேட்கப்பட்டது. ஒரு மாதிரி சந்தோஷத்திலையும் இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த இஷ்யூஸ் பத்தி? பார்க்கும் போதும் பேசும்போதும் இன்னும் இந்த சாதி மதம் இது எல்லாமே இருக்கு, அதை நோக்கி தான் அரசியல் பயணமும் இருக்கு அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா எல்லாரும் நம்புற ஒரு விஷயம். நீங்களும் நம்புனீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்று உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.